கீழச்சேரி ஒரு வில்லேஜில் 13 ஏக்கரா ஒரு தனியார் பள்ளி ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட 130 கோடி மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. மற்றவர்கள் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வெற்றி செய்த வருவாய்த்துறைக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சென்னை மாவட்டம், ஆனைப்பட்டம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய நிர்வாகிகளுக்கு நன்றி வாட்டுமாறு திரு ஜெகதீஷ் சொல்றாரு. இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் 10 ரூபாய்க்கு சார்பாக வெற்றி பெற்றது. எங்களுக்கு இந்த கோரிக்கையை ஏற்று திரு தாசில்தார் அவர்கள் எங்களிடம் தலைவர்களிடம் போன் பண்ணி பேசினார். உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் சொல்லி சொன்னார். அவருடைய வார்த்தைகள் ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைக்குமாறு தெரிவிச்சுக்கிறோம். இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வந்திருக்க எங்களுக்கு பாதுகாப்பு இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். 10 ரூபாய் இயக்கம் மாநில செயலர் பாஸ்கர். எங்க 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்லவேணி விஸ்வராஜா ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் இது. இதுல இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடம்பத்தூர் ஒன்றியத்துல கீழச்சேரி ஒரு வில்லேஜில் 13 ஏக்கரா ஒரு தனியார் பள்ளி ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட 130 கோடி மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு கூட்டுறவு வங்கி சொந்தமான கட்டட இடத்தை வந்து 1 ஏக்கரா 21 சென்ட் ஆக்கிரமம் பண்ணிருக்காங்க. வண்ணாங்குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஏக்கர் ஆக்கிரமம் பண்ணிருக்காங்க. அப்புறம் தனியார் கம்பெனி வந்து பாதைக்காக ஒரு 2 ஏக்கர் ஆக்கிரமம் பண்ணிருக்காங்க. லேபர் குழு 79 சென்ட் ஆக்கிரமம் பண்ணிருக்காங்க. அப்புறம் லேபர் குட்டை 10 சென்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கில் இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும், அரசு ஆக்கிரமிப்பு வந்து 540 பிரகாரம் அகற்றணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அந்த ஊராட்சியில எங்க 10 ரூபாய் கிட்ட சேர்ந்த நிர்வாகி திரு ஜெகதீசன் அவர்கள் மனு கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுவரை எந்த கோரிக்கை நிறைவேற்றல. நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கை பேப்பர் எல்லாம் தட்டி எடுத்திருக்காங்க. எடுத்து உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வு நடத்தி எல்லாரும் சோனோடிஸ் தான் சொல்றாங்க. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஆர்ப்பாட்டத்துல வந்து வருவாய்த்துறையினர் வந்து எங்ககிட்ட பேசி தயவுசெய்து ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க. யார் பேசுறாருன்னா நம்ம தாசில்தார் திருவள்ளூர் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் அவர்கள் போன்ல வந்து, ஐயா தயவுசெய்து கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க, 1 வார காலம் டைம் கொடுங்க, அந்த 1 வார காலத்தில் நாங்கள் ஃபுல்லாவே சவுண்ட் கொடுத்துருக்கோம், கிளியர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வருவாய்த்துறையினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இன்று நடைபெற இருக்கும் ஆர்ப்பாட்டத்தை சற்று தள்ளி வைக்கிறோம். இது எங்களுடைய வெற்றி ஆர்ப்பாட்டமாக கருதுறாங்க. எங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைந்ததாக அறிவிக்கிறோம்.